திறக்கப்பட்டு முதலாவது குழுவினர் காசாவிலிருந்து ஈஜிப்டுக்கும் ஈஜிப்டிலிருந்து காசாவுக்கும் நுழைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா ஏன் சபாகர் என்கிற இடத்துல துறைமுகத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதே மிக முக்கியமான ஒரு விவகாரம். இதுதான் அவங்க கட்டி வரக்கூடிய சபாகர் போர்ட்டாக இருக்க 2 முனையங்கள் இதற்கு இருக்கிறது. அமெரிக்கர்கள் யாரும் இந்த யுத்தத்திற்கு பிறகு பாதுகாப்பாக இந்த பிராந்தியத்தில் இருக்க முடியாதுங்கிறார். இதைத்தான் தெளிவாகவே நேற்றைய தினம் 700 கிலோமீட்டர் அளவுக்கு அமெரிக்காவுடைய USS ஆப்ரகாம் லிங்கன் உள்ளிட்ட 10 தாக்குதல் கப்பல்கள் பின்வாங்கி இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கடந்த 2 ஆண்டுகளாக நடத்தி வந்த யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 115வது நாளாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் காசா மக்களுக்கு இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று கூட சொல்லலாம். காரணம் என்னென்னா, முதல் தடவையாக யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு ரஃபா பார்டர் வழியாக காசாவில் இருந்து எகிப்து பக்கமும் எகிப்து பக்கம் இருக்கக்கூடியவர்கள் காசாவுக்குள்ளேயும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல் பிரகாரம் காசாவினுடைய 2 ஆண்டுகால யுத்தத்தில் இஸ்ரேல் முற்றுமுழுதாக தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது என்பதற்கான ஆதாரமே காசாவினுடைய ரஃபா பார்டரை இறுதியில் ஓபன் பண்ணுவதற்கு அவர்கள் ஒப்புக்கொண்டதுதான். காரணம் என்னன்னா, காசாவை நாங்கள் தான் ஆளுவோம், காசா எங்களிடம் தான் இருக்கும் என்றெல்லாம் பேசியவர்கள் இறுதியாக தற்போது காசா பார்டரை திறப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை பல ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்பதையும் அல் ஜசீரா இன்றைக்கு ஒளிபரப்பு செய்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய நாளுக்கான செய்திகளை நம்ம முழுமையாக பார்ப்பதற்கு முன்பதாக செர்பியாவினுடைய அதிபர் அலெக்சாண்டர் உசிக் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னா, தற்போது எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த ஃபைல்கள் உலகம் முழுவதும் பலத்த சர்ச்சைகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. பல உலக தலைவர்கள் எப்ஸ்டீன்ஸ் ஃபைலுக்குள்ள சிக்கி இருக்கிறாங்க என்கிற தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைலுக்குள்ள இருக்கிறார் என்பதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமானது. எப்ஸ்டீன் ஃபைல்னா இவர் தான் எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடியவர். இவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் இந்த புகைப்படம். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு எப்ஸ்டீன் ஃபைல்களை ரிலீஸ் பண்ணணும் என்று சொல்லி பலத்த கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நேரத்தில் தான் அவர்களுடைய பாராளுமன்றம் காங்கிரஸ்ல எல்லாம் பலத்த சர்ச்சைகள் உருவானதுக்கு பிறகு வேண்டா வெறுப்பாக இனியும் பொறுக்க முடியாது என்கிற அடிப்படையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்களை வெளியே போட்டிருக்கிறாரு. அந்த ஃபைல்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த எப்ஸ்டீன்ஸ் என்று சொல்லக்கூடியவர் ஒரு கணித பாட ஆசிரியராக இருந்து பிறகு வால் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே மிகப்பெரிய பிசினஸ் மேனாக மாறி சர்வதேச தலைவர்களுடைய தொடர்புகளை பெற்று அமெரிக்காவினுடைய முக்கியமான தொடர்புகளை எல்லாம் பெற்று ஒரு முக்கியமான புள்ளியாக அமெரிக்காவுக்குள் வலம் வந்தவர். இதே நேரத்தில் இவர் எப்படி அவர்களுடைய தொடர்புகளை பெற்றுக்கொண்டார், எதன் மூலமாக சர்வதேச தலைவர்கள் எல்லாம் எப்ஸ்டீனோட தொடர்பு கொண்டாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இவனுடைய முழு முதல் வேலையாகவே பிஹைண்ட் த சீன் இவர் செய்து வந்த முக்கியமான வேலை என்னன்னு கேட்டா, சிறுமிகளை மிக பெரும் பணக்கார முதலைகளுக்கும் சர்வதேச நாடுகளுடைய தலைவர்களுக்கும் தேவைக்காக விற்பனை செய்ததுதான் எப்ஸ்டீன் செய்து வந்த முழு முதல் வேலை என்பது கண்டறியப்பட்டது. பின்னாட்கள் எப்ஸ்டீன் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும்போது தற்கொலை செய்து கொண்டான் என்கிற செய்திகள் தான் இன்னைக்கும் கிடைக்கிறது. தற்கொலையா கொலையாங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் தற்கொலைன்னு ஃபைலை மூடி ஊற்றி வச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. எப்ஸ்டீன்ஸ் ஃபைலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் இடம்பெற்றிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான அம்சமாக இருக்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எப்ஸ்டீனை ரகசியமாக சந்தித்திருக்கிறார். எனவே அவருக்கும் அவருடைய சப்ளைகள் நடந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக தற்போது இஸ்ரேலுக்குள்ள உருவெடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பல நாட்டு தலைவர்களும் இதிலே சம்பந்தப்படலாம் என்கிற சர்ச்சைகள் தொடர்ந்து பேசப்படக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அலெக்சாண்டர் செர்பியாவினுடைய அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இது தவிர்க்க முடியாத டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய அவமானம். காரணம் என்னன்னா, அவரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு. எனவே அவர் பற்றிய செய்திகளும் வெளிவர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எந்த நேரத்திலும் ஈரான் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாக்குதல்களை நடத்தலாம்ங்கிறாரு.
அது என்னடா அது எப்ஸ்டீன்ஸ் ஃபைலுக்கும் அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தான் இந்த ஃபைல்கள் வெளிவந்ததே மக்கள் மயப்படுத்தப்படாமல் சர்வதேச மயப்படுத்தப்படாமல் அவருடைய மானம் ரோஷம் சூடு சொரணை எல்லாம் உள்ளவர் தான்ங்கிற மாதிரி காப்பாற்றப்பட்டு ரொம்ப உத்தம புத்திரருங்கிற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்கணும்னு சொன்னால் இந்த ஃபைலுடைய செய்திகள் வெளியே வராமல் தடுக்க வேண்டும். தடுப்பதாக இருந்தால் ஈரானோட ஒரு வார் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லா மீடியாக்களும் எப்ஸ்டீன் ஃபைலை தூக்கி தூர போட்டுட்டு ஈரான் பற்றியே பேச ஆரம்பிக்கும். எனவே ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க அதிபர் துணியலாம் என்று சொல்லி செர்பியாவினுடைய அதிபர் சொல்லும் போது வெறுமனே இதை சொல்லல, ஒரு முன்னுதாரணத்தை காட்டி சொல்கிறார். அது என்ன முன்னுதாரணம் சொன்னா, மோனிகா லெவின்ஸ்கியினுடைய பேரை சொல்லி மோனிகா லெவின்ஸ்கியினுடைய செய்திகள் வெளிவந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன செய்தது என்பது யாருக்கும் தெரியாதான்னு கேட்கிறாங்க. இந்த மோனிகா லெவின்ஸ்கி யாருன்னு சொன்னா, இதே மாதிரி அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அதிபர் தான் பில் கிளின்டன். பில் கிளின்டனுக்கும் மோனிகா லெவின்ஸ்கிக்கும் இடையில் இருந்த ஒரு தவறான தொடர்பு வெளியே வந்த நேரத்தில் தான் பில் கிளின்டன் பல நாடுகள் மேலேயும் தாக்குதல் நடத்துகிற வேலைகளை செய்கிறார். ஈவன் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் பின் நாட்களில் ஈராக் மேலேயே சதாம் மேலேயே தாக்குதல் நடத்துவதற்கு அடிப்படையாகவும் அமைந்தது. எனவே தங்களுடைய நற்பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாங்கள் செய்கிற கெட்ட காரியங்களை மறைப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்துவார்கள். எனவே இப்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவார் என்கிறார் செர்பியாவினுடைய அதிபர் அலெக்சாண்டர் வூசே. அதை தாண்டி இன்றைக்கு பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை என்னன்னா, இன்றைய நாளில் ரஃபா பார்டர் திறக்கப்பட்டு முதலாவது குழுவினர் காசாவிலிருந்து ஈஜிப்டுக்கும் ஈஜிப்டிலிருந்து காசாவுக்கும் நுழைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ரஃபா பார்டர் ஓபன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சம்பவத்தில் காசாவில் இருக்கக்கூடியவர்கள் காசாவாசிகள் மாத்திரம்தான் வெளியேறவும் உள்ளே நுழையவும் அனுமதிக்கப்படுகிறார்கள். காசாவை சேர்ந்தவர் அல்லாத எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் காசாவுக்குள்ள நுழைய முடியாது. குறிப்பாக மீடியாக்காரங்க பத்திரிகையாளர்கள் யாருமே காசாவுக்குள்ள நுழைவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது என்கிறது இஸ்ரேல். அதை தாண்டி ஒரு நாளைக்கு 200 பேர் மாத்திரம்தான் இந்த காசா ரஃபா கடவையை கடப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதில் 150 பேர் காசாவில் இருந்து ஈஜிப்ட் பக்கமாக வெளியேறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஈஜிப்ட் பக்கத்தில் இருந்து காசாவுக்குள்ள நுழைகிறதுக்கு வெறும் 50 பேர் தான் அனுமதிக்கப்படுவார்கள். 150 பேர் போனாங்கன்னு சொன்னா 50 பேர் தான் உள்ள வர முடியும். திரும்ப 50 பேர் உள்ள வர முடியும். திரும்ப 50 பேர், இப்படி ஒவ்வொரு நாளும் 50 தான் உள்ள வர முடியும். வெளியே போகும்போது ஒரே நேரத்தில் 150 பேர் போக முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, காசாவுல இருந்து நிறைய பேரை வெளியே அனுப்பிட்டு உள்ளே எடுக்கிற ஆக்களை குறைக்கிறதுக்கான முயற்சியை இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற காரணத்தினால தான் வெளியே போறது 150 உள்ள வர்றது 50 என்கிற, வெளியே போறது 150 உள்ள வர்றது 50 என்கிற கடப்பாட்டை அவர்கள் விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் காசாவுக்குள்ள நுழைய விரும்புகிற, அதாவது ஈஜிப்ட் பக்கமாக காசாவுக்குள்ள வர நினைக்கிற காசாவாசிகள் 50 பேருடைய பட்டியலை ஈஜிப்ட் டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா இஸ்ரேலுக்கு அனுப்புவாங்க. இஸ்ரேல் அவர்களுடைய பாதுகாப்பு சோதனைகள் ஃபைலை எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் அதுக்கு ஓகே பண்ணுவாங்க. அதற்கு பிறகு அடுத்த நாள் தான் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் யாருமே ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது. இதை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த ரஃபா பார்டர், ரஃபா கடவைக்கு, ரஃபா கேட்டுக்கு ரகாவிம் என்கிற ஒரு புதிய பெயரை வைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்தையும் அவங்க மாற்றிருக்காங்களா இல்லையா? அது மாதிரி குதுஸ் ஜெருசலமா மாறின மாதிரி என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த ரஃபாவையும் ரகாவிம் என்கிற ஒரு பெயரை கொண்டு அவர்கள் அழைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்பதான் அந்த எல்லாமே மாற்றப்படும்ங்கிறதுக்காக எல்லாம் எங்க ஏரியா ரகாவிம்ங்கிறது அவருடைய மதம் சார்ந்த ஒரு பெயர், அந்த பெயரை கொண்டு வந்து வச்சு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடவை இஸ்ரேலிய ராணுவத்தினால் ஆக்கிரமிப்பு படையால் தான் நிர்வகிக்கப்படும். ஐரோப்பிய யூனியனுடைய மேற்பார்வையின் கீழ் பாலஸ்தீன ஊழியர்கள் இந்த கடவையை இயக்குவார்கள். அந்த இடத்துல அங்க போங்க இங்க வாங்கன்னு சொல்ற வேலையை பாலஸ்டைன் ஆட்கள் செய்வாங்க. மற்றபடி இதை கண்காணிக்கிறது யூரோப் யூனியன் கண்காணிக்கும். இதனுடைய முழுமையான கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்க போகுதுன்னு கேட்டால் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்க போகிறது என்கிற தகவல்களுக்கு மத்தியில் காசாவுக்குள்ள உடனடியாக 22,000 நோயாளிகள் வெளிநாடுகளுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். உடல் ஊனமுற்றவர்கள், படுகாயம் அடைந்தவர்கள், நிரந்தர நோயாளிகள் 22,000 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 150 பேரைத்தான் வெளியே விட முடியும் என்று இஸ்ரேல் சொல்லி இருக்குது. 150 பேர் வீதம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த 22,000 நோயாளிகளும் காசாவை விட்டு வெளியில போய் மருத்துவம் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 147 நாட்கள் பிடிக்கும், அல்லது 5 மாதங்கள் ஆகும். உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்.
உடனே கிடைக்க வேண்டியவங்களுக்கு இவங்க போட்டிருக்கிற ரூல்ஸால என்ன ஆகும்னா 5 மாதங்களாகும் இவர்கள் மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்கு என்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டமான நிலை உருவாகி இருக்கிற அதே நேரத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது 600 லாரிகள் கண்டெய்னர்கள் உதவி தேவைப்படுகிற நேரத்தில் இன்னும் 120க்கு மேற்பட்ட கண்டெய்னர்கள் உள்ளே நுழைய முடியவில்லை. குறைவாகத்தான் உள்ள நுழையுது. 120 வரைக்கும் தான் கண்டெய்னர்கள் உள்ள போகுது. எனவே ரஃபா கடவையை திறக்கிறது மட்டுமல்ல, முழுமையான சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் சர்வதேச நாடுகளுடைய கோரிக்கையாகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய கோரிக்கையாகவும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான் அமெரிக்கா யுத்தம் எந்த நேரத்திலும் நிகழலாம் என்கிற மிகப்பெரிய ஒரு பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் ஈரானும் அமெரிக்காவும் ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் நெருங்கி வருகிறது என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்தியா ஈரான் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது என்கிற ஒரு முக்கியமான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஈரானோடு மிக நெருங்கிய நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாடாகத்தான் கடந்த காலங்களில் அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்தியா சார்பாக ஈரானில் அதானியினுடைய ஒரு துறைமுகமும் கட்டப்பட்டு வரக்கூடிய சூழலில் இந்திய அரசாங்கத்தினுடைய மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த 2016க்கான நாட்டினுடைய முழுமையான வரவு செலவு திட்டம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வரவு செலவு திட்டத்தில் ஈரானில் இந்தியா சார்பாக கட்டப்பட்டு வருகிற சபாகர் துறைமுகத்திற்கான எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை. சபாகர் துறைமுகத்திற்கு ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கடந்த ஆண்டு பட்ஜெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 400 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருந்தாங்க அங்கே நடக்கக்கூடிய அந்த கட்டுமான பணிகளுக்காக. ஆனால் இந்த வாட்டி எந்த விதமான நிதி ஒதுக்கீட்டையும் அவங்க பண்ணலை. அதற்கான காரணமாக அமெரிக்காவினுடைய அழுத்தம் தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் அங்கே பண்ணக்கூடாதுன்னு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, எந்த நேரத்திலும் அமெரிக்க ஈரானிய இஸ்ரேல் ஈரானிய யுத்தம் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலையும் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போய் அதில் பணத்தை போடலாமா என்கிற ஒரு நிலையை மத்திய அமைச்சரவை எடுத்திருக்கிறது என்கிற தகவல்களை லண்டன் பிபிசி இன்றைக்கு சொல்லக்கூடிய நிலையில் இந்தியா ஏன் சபாகர் என்கிற இடத்துல துறைமுகத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதே மிக முக்கியமான ஒரு விவகாரம். இதுதான் அவங்க கட்டி வரக்கூடிய சபாகர் போர்ட்டாக இருக்க 2 முனையங்கள் இதற்கு இருக்கிறது. 2 போர்ட் அவங்க ஒரே டைம்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய கப்பல்களை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ட்டாக இது இருக்க போகிற அதே நேரத்தில் ஹார்முஸ் நீர்நிலைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டாகவும் இது இருக்குது. ஹார்முஸில் கிடையாது, ஹார்முஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். ஆனால் பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்த முடியும். அதை தாண்டி பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகத்தில் இருந்து வெறும் 170 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த துறைமுகமே இருக்கு. அவங்க இதை கற்றதே பாகிஸ்தானுக்காக வேண்டி தான். அப்படியான ஒரு துறைமுகமாகத்தான் அதை அவர்கள் அமைக்கிறார்கள். ஆனாலும் இந்த வாட்டி பட்ஜெட்டில் அவர்கள் எந்த விதமான பணங்களையும் ஒதுக்கவில்லை. இது அமெரிக்காவுடைய அழுத்தம் காரணமாக இந்தியா ஈரானை விட்டு தூரமாகிறது என்கிற செய்திகளை பார்க்க முடியும். அதே நேரம் இஸ்ரேலோடு அவங்க ரொம்ப இணங்குறாங்க என்கிற செய்திகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதே நேரத்தில் தான் ஈரானுடைய ஆயுதப்படைகளுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அப்துல் ரஹீம் மௌசாவி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஸ்பீச் பேசியிருக்கிறாரு. குறிப்பாக மௌசாவி அவர்களுடைய இராணுவ தளபதி எல்லா இராணுவ கேம்புகளுக்கும் போகிறாரு. போய் எல்லா கேம்புகளுடைய தயார் நிலையையும் ஆய்வு பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு ஒரு முகாமில் அவர் ஆய்வு பண்ணுகிற நேரத்தில் இராணுவத்தினுடைய தயார் நிலையை பற்றி பார்வையிடுகிற நேரத்தில் தான் இந்த ஸ்பீச்சை பண்ணிருக்கிறார். அதில் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, ஈரானை அழிப்பதற்கு கடந்த 47 ஆண்டுகளுக்கு மேலாக பல நாடுகள் முயற்சித்தன. ஆனால் ஈரானை அவர்களால் அழிக்க முடியாமல் போய்விட்டது. 47 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களை அடித்து தூக்கியிருக்கணும் அவங்க, அப்போவே அவங்களால பண்ண முடியலை. ஆனால் இப்போ பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. 47 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈரான் எப்படி இருந்திருக்கும், இப்போ ஈரான் எப்படி இருக்கும்ங்கிறத அவங்க அனுமானிக்க மாட்டாங்களா என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய இராணுவ தளபதி சொல்றது மட்டுமல்லாமல் கடைசியில் ஈரானோட முட்டி மோதின அத்தனை பேருமே ஒரு கற்றுக்கொண்ட பாடங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. எங்களோட சண்டைக்கு வர்றாங்க, முட்டி மோதுறாங்க, அதில் பாடங்களை படிக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களாக அவங்கள பார்க்க முடியும். ஆனால் வாயை மூடிட்டு போயிடுவாங்க. 12 நாள் வாரில் நாங்கள் அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஈரானுடைய வலுவான அடுத்த முகத்தை அவர்கள் இம்முறை பார்ப்பார்கள்ங்கிறாரு. சாதாரணமாக பார்க்க மாட்டீங்க. ஈரான்னா யாருங்கிறத இம்முறை ரொம்ப டாப் லெவலில் நீங்கள் பார்த்துருவீங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கர்கள் யாரும் இந்த யுத்தத்திற்கு பிறகு பாதுகாப்பாக இந்த பிராந்தியத்தில் இருக்க முடியாதுங்கிறாரு. இதைத்தான் தெளிவாகவே நேற்றைய தினம்
தினம் ஆயத்துல்லா அலி ஹாமனி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அமெரிக்காவினுடைய பேஸ் அரபு நாடு எல்லாத்துலேயுமே இருக்குது. அமெரிக்காவுக்கு போய் தான் இவங்க அட்டாக் பண்ணணுங்கிற தேவையே கிடையாது. அமெரிக்கன் பேஸ் குவைத்தில், சவுதியில், பஹ்ரைனில், கத்தரில், யூஏயில் எல்லா இடத்துலையும் இருக்குது. எனவே இந்த பிராந்திய யுத்தமாக இதை மாற்றுவோம். எந்த பகுதிகளிலும் எந்த அமெரிக்கர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்குவோம். 12 நாள் யுத்தத்திற்கு பிறகு எங்களுடைய பாதுகாப்பு கோட்பாட்டையே நாங்கள் மாற்றி வச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. 12 நாள் வாருக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்னொரு செக்யூரிட்டி ஃபர்ம் இருந்தது, ஒரு பாதுகாப்பு கோட்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதையே நாங்கள் 12 நாள் வாருக்கு பிறகு மாற்றிட்டோம். இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, 12 நாள் வாருக்கு முன்னாடி கூட அணு ஆயுத விவகாரத்தில் அவர்கள் வேறு முடிவுகளில் இருந்திருக்கலாம். இப்பொழுது அதை தாண்டிய முடிவுகளில் இருக்கும். எல்லாத்திலையுமே மாற்றிருக்கிறோம்ங்கிறாரு. எல்லாத்திலையுமே மாற்றிருக்கிறோம் என்று சொன்னா இந்த ஆயுதங்கள் போதும் என்று இருந்திருப்போம், இப்போ அதை விட கூட தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று எல்லா கட்டங்களையும் எல்லா மாற்றங்களையும் நாங்கள் செய்து விட்டோம் என்று சொல்லிட்டு எங்களுடைய பதிலடிகள் விரைவாகவும் இருக்கும், தீர்க்கமாகவும் இருக்கும்ங்கிறாரு. சாதாரணமாக இருக்காது, அமெரிக்காவினுடைய கணக்கீடுகளுக்கு நேர்மாற்றமாக இருக்கும்ங்கிறாரு. நீங்க கணிச்சு வச்சிருப்பீல்ல, இப்படித்தான் அட்டாக் பண்ணுவான், இப்படி வருவான், இப்படி வருவான்னு, இதுக்கெல்லாம் நேர்மாற்றமாக எங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய மௌசாவி என்ன சொல்றாருன்னா, ஏன்னா நாங்க ஈரானியர்கள் என்பதை விட பாரசீகர்கள் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறோம்ங்கிறாரு. பாரசீக தேசம்ங்கிறது வரலாற்று நெடுகிலும் தோற்கடிக்க முடியாத ஒரு தேசமாகவே இருந்து வந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிற நேரத்தில் இருந்த 2 மாபெரும் வல்லரசுகளில் ஒன்று பாரசீகம். ஒன்று இத்தாலி இருந்தது, ரோம் சாம்ராஜ்யம் இருந்தது. இரண்டாவது பாரசீக சாம்ராஜ்யம் இருந்தது. இப்படி அவங்க ஒரு பெரிய வல்லரசாக இருந்தவர்கள், அந்த வல்லரசு கனவை நோக்கிய நகர்கிறவர்கள். எனவே இந்த யுத்தம் அமெரிக்கர்களுக்கு எல்லா பாதுகாப்பையும் உடைத்து எறிந்துவிடும், அவர்களுடைய எல்லா கணக்குகளையும் தோற்கடிக்கும் என்று மிக தெளிவாக அப்துல் ரஹீம் மௌசாவி, ஈரானுடைய இராணுவ தளபதி, இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் எதிரிகளுடைய வெளிப்படையான ஆணவத்திற்கு எந்த பயமுமே இல்லாம ஈரானுடைய படைகள் வெற்றியை பற்றி மாத்திரம்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறாரு. எங்களுக்கு நீங்க ஆடுகிற ஆட்டத்துக்கு பயந்துகிட்டு இருக்கோம்னு நினைச்சிடாத, எப்படி நாங்க ஜெயிக்கிறது, அடுத்த கட்டம் எப்படி போறதுங்கிறத பத்தி மட்டும் தான் நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லிட்டு ஈரானுடைய தேசம், அமெரிக்கா, அதே போன்று இஸ்ரேலிலேயே ஆக்கிரமிப்பு ஆட்சியால் தொடங்கப்பட்ட கடுமையான யுத்தம், 12 நாள் யுத்தத்தை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். அதற்கு பிறகு எங்கள் நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணி ஆட்சியை கவுக்க பார்த்திய அதை நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். எனவே இப்படி பலவிதமான வெற்றிகளை தொடர்ந்து நீங்கள் பண்ணுகிற சூழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வர்றோம் என்று சொல்லிட்டு பல மாதங்களாக ஈரானுடைய அரசு பலவீனமாக இருக்குது, ஈரானுடைய கவர்மெண்ட் பலவீனப்பட்டு போயிடுச்சு என்று சொல்லி மேற்குலக ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசி வர்றாங்க. அதையெல்லாம் நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டிய நிலை வரும். ஏன்னு சொன்னால், இந்த யுத்தம் நடந்து விட்டது என்று சொன்னால் ஈரானை போன்ற அமெரிக்காவுக்கு எதிரான வலுவான சக்தியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எனவே நீங்கள் சொன்ன எல்லாமே பொய்ப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையாகவே இராணுவத்திற்கு மத்தியிலே உற்சாகமூட்டும் விதமாகவும் அவருடைய இந்த உரை இருந்ததை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரான் ராஜதந்திர முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்காக துருக்கி வெளிப்படையாகவே இறங்கி பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறது. துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைகளை நடத்துகிற அதே நேரத்தில் கத்தர், சவுதி அரேபியா, மற்ற அரபு நாடுகள் எல்லாமே இணைந்து ஈஜிப்ட் உட்பட எப்படியாவது இந்த யுத்தத்தை நிறுத்தணுங்கிற பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறார்கள். ஹக்கன் பைதான் துருக்கியினுடைய வெளிவிவகார ஃபாரின் மினிஸ்டர் ஆல்ரெடி கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். நேரடியாக அப்பாஸ் அராக்சி துருக்கிக்கே போய் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகளூடாக எதிர்வருகிற நாட்களில் அமெரிக்காவோடு ஒரு நேரடி பேச்சுவார்த்தையை துருக்கியில் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஈரான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருப்பதாக மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். எங்களுடைய அணு ஆயுதம் தொடர்பாகவோ அல்லது எங்களுடைய ஆயுதங்கள் தொடர்பாகவோ, தற்காப்பு ஆயுதங்கள் தொடர்பாக, எங்களுடைய ஏவுகணைகளுடைய தூரம், எல்லை தொடர்பாகவோ எந்த பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாரில்லை. இரண்டாவது, மரியாதைக்கு மரியாதையாகத்தான் பேச்சுவார்த்தை நடக்கணுமே தவிர நீ கெத்தா உட்கார்ந்துக்கிட்டு நீ கையை கட்டி நில்லுங்கிற மாதிரி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரில்லை என்பதையும் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் USS ஆப்ரகாம் லிங்கன் என்கிற அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கி கப்பல்கள் தற்போது நேரடியாக ஹொர்முஸ் நீர்நிலை வரைக்குமே வந்தவங்க ஈரானுடைய கடற்படை உடனடியாக இராணுவ தயாரிப்பு
தயாரிப்புகளை மேற்கொண்டு வந்தது. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய பயிற்சி அவங்க நடத்தினாங்க நேற்றைய தினம். அந்த பயிற்சிகள் நடக்கிற காரணத்தை சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, இந்திய பெருங்கடலுக்கு பின்னாடி போயிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் அளவுக்கு அமெரிக்காவுடைய USS ஆப்ரகாம் லிங்கன் உள்ளிட்ட 10 தாக்குதல் கப்பல்கள் பின்வாங்கி இருக்கிறது. பின்னாடி போகணும் தான், அதுக்காக இவ்வளவு தூரம் பின்னாடி போகிறதா என்கிற அளவுக்கு தற்போது கேட்க வேண்டி இருக்கிறது. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் அளவுக்கு அவர்களுடைய கப்பல்கள் பின்வாங்கி இருக்கு. ஆனாலும் இன்றைக்கு சென்டகாம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுதும் ஈரானுடைய சாதாரண தொலைதூர ரொம்ப தூரம் போகிற கிடையாது, சாதாரண தூரம் சென்று தாக்கக்கூடிய குரூஸ் ஏவுகணைகளுடைய எல்லை வட்டத்துக்குள் தான் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் நிற்கின்றன. ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய ஆக குறைவான ஒரு ஏவுகணை இருக்கும்ல, குரூஸ் ஏவுகணைகள் 700 கிலோமீட்டருக்கு உள்ள அல்லது 750 கிலோமீட்டருக்கு உள்ள தாக்கக்கூடியவைகள், அந்த எல்லைக்குள்ள தான் தற்போதும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இருக்கின்றன. இந்தா தாக்க போறாங்க, அந்த அடிச்சிருவாங்க, இந்த நாளைக்கு முடிஞ்சுட்டாங்க, அந்த மாதிரி சொன்னவங்க ஹார்முஸ் வரைக்கும் வந்துட்டோம் என்று சொன்னவங்க இப்போ 700 கிலோமீட்டருக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் என்கிற கேள்விகள். ஆனால் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடக்குது, அதற்காக பின்வாங்கி இருக்கலாம். 1954 இதே மாதிரி கப்பல்கள் அனுப்பினாங்க. இந்தா வந்துருச்சு, அந்த எத்தனை வாட்டி நம்ம பிறந்ததுலேருந்து ஈரானுக்கு அடிக்க போகிறோம்னு கப்பல் வருதுங்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி தான் கப்பல் வந்தது நிஜமாகவே. ஆனால் வந்த கப்பல் கூட 700 கிலோமீட்டர் பின்னாடி போய் நிற்கிறது. ஏன்னா அந்த ஏரியா முழுவதுமே ட்ரோனை இறக்கி வச்சிருக்கிறான். எல்லாமே தற்கொலை ட்ரோன்களாக இருக்கிறது, அதாவது செல்ஃபாக அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ட்ரோன்களாக இருக்கிறது. எல்லா இடத்துலையும் கண்ணி வெடிய தண்ணிக்குள்ளே வச்சிருக்கிறான். அதனால தான் மொத்தமாக 700 கிலோமீட்டருக்கு பின்னாடி போய் இருக்கிறாங்க என்கிற நிலையில் IRGC ஈரானுடைய புரட்சிகர ராணுவ பிரிவினுடைய இஸ்லாமிய ராணுவ பிரிவினுடைய உளவுத்துறை ட்ரோன்கள் அரேபிய கடலுக்கு மேலாக தொடர்ந்து பறந்து வருகின்றன. அவங்க மொத்தமாக அந்த கடல் எல்லை முழுவதுமாகவே ஈரான் கண்காணிப்பு வட்டத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கிறது. USS ஆப்ரகாம் லிங்கனை அடிக்கடி அவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஏரியாவில் எங்கே போகிறாங்க வர்றாங்கிறதெல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய 7வது துறைமுகத்தில் இருந்து ஒரு அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல் ரோந்து பணிகளுக்காக செங்கடலுக்குள் வந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிருக்கேன்னா, எந்த நேரமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அடுத்த தாக்குதலை நாங்கள் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மேலேயும் அதே போன்று இஸ்ரேல் மேலேயும் நடத்துவோம் என்று சொல்லி தொடர்ந்து யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் வலியுறுத்தி வர்றாங்க, சொல்லியே வர்றாங்க. அந்த எச்சரிக்கைகளுக்காக வேண்டி தான் ரோந்து பணிக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ஏதாவது தயாரிப்பில் இருக்கிறாங்களா? வெறுமனே ஏவுகணை அட்டாக் தான் வளம மாதிரி பண்ணுவாங்களா, இல்லை வேறு எதுவும் பண்ண போகிறாங்கன்னா அவங்க கிட்டே இந்த தாக்குதல் ட்ரோன்கள் இருக்கிறது, இந்த கப்பல்களுக்கு அட்டிக்கிற எல்லாமே அவங்க கிட்டேயும் இருக்குது. எனவே அதுக்கு என்ன மாதிரி தயாரிப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் கண்காணிக்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ரோந்து பணியை மேற்கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல். ஈலாது துறைமுகத்திலிருந்து ரிட்டன் செங்கடல் பார்டருக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இராணுவ பயிற்சிகளுடைய வீடியோக்களை தொடர்ந்து ஈரான் வெளியிட்டு வருகிறது. குறிப்பாக ஹார்முஸ் நீர்ப்பகுதிகளில் அந்த கடல் எல்லைகளில் தான் நிறைய பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதில் IRGCயினுடைய கடற்படை பாராட்ரூப்பர்கள் விமானத்தில் இருந்து குதிச்சு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய வீடியோக்கள், அவருடைய புதிய வகையான ஆயுதங்கள்னு பலவற்றையும் தொடர்ந்து அவங்க காட்டிக்கொண்டே வரக்கூடிய சூழலும் உருவாகி இருக்கிறது. இப்படி ஈரான் தன்னுடைய பலத்தை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்பதை திட்டவட்டமாகவே அவர்கள் அத்தனை பேரும் கோரஸாக சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. பயங்கரவாதம் தோற்க வேண்டும், தீவிரவாதம் அழிய வேண்டும், அனைவரும் நலமுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும், அப்படியான ஒரு பூ உலகு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.